ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன ரெசிபிமா வந்திருக்கேன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு பண்ணுற ரெசிபி தான். இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றுறேன். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டு நல்லா சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தான் நம்மளோட அந்த அந்த இன்க்ரீடியண்ட் என்னென்னா ரவை தான். அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இங்கே ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் ரவை வந்து வறுத்ததோ வறுக்காததோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த 1 கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பிலேருந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா வந்து இதை குட்டி குட்டி பாலாக வந்து மேக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டி எடுத்திருக்கேன். அதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக வேண்டாம், மீடியம் சைஸில் உருட்டி எடுத்தால் போதும். அடுத்து மொத்தமாக காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்திருக்கேன். என் 2வது பொண்ணு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா எனக்கு. இதுக்கெல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஹெல்ப்பு கண்டிப்பாக தானாகவே வரும். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் வந்து சூடாகிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஒன்றா இதில் வந்து போட்டுடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்க்ரீடியண்ட் எதுவுமே தேவையில்லை. ஸோ டீ பண்ணுற டைம்லேயே நமக்கு இதை வந்து டக்குன்னே பண்ணி எடுக்கலாம். ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. குழந்தைங்க எல்லாம் முக்கியமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, அதையும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் பேட்ச்சு. இதையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வந்து ஃபஸ்ட்டாக ஃப்ரை பண்ண பால்ஸ் தான் இது. அது அப்படியே நல்லா சவுண்டு கேட்குது, சில்லன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலேருந்து எடுத்துகிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது வந்து என் குழந்தைங்க டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்றாங்க. நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா இதிலே வந்து சில்லி பவுடரும் உப்பும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பால்ஸை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாட் மசாலா இருந்தால் அதுவும் கூட போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் என்னோடய இந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.